என் பேர் ஸ்ரிங்கா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 சார்ட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதில் ஒன்றில் பொருளாதாரம் பற்றி எழுதியிருந்தோம். அதில் என்ன எழுதியிருந்தேன்னா, இப்போ நான் 8ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்கேன். நான் கிராஜுவேட் ஆகிறதுக்குள்ளே இந்திய பொருளாதாரம் 2ஆம் இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி எழுதி, அப்புறம் நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே முதல் இடத்துக்கே வந்துடும், எல்லாம் மோடி ஐயானாலன்னு எழுதியிருந்தோம். அப்புறம் அவர் எங்களை நோட்டீஸ் பண்ணி கூப்பிட்டப்போ ரொம்ப அதை டிஸ்கிரைபே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் அவ்வளோ கூட்டத்துலேயும் எங்களை பார்த்து அந்த சார்ட்டை வாங்கிட்டு போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே வராருன்னு தெரிஞ்சோடனே எப்படியாவது பார்த்துடணுன்னு ஆசைப்பட்டோம். அதனால் எங்கள் அங்கிள் எனக்கு பாஸ் கொடுத்தாங்க. அந்த பாஸ் எடுத்துகிட்டு வரும்போது சரி நம்ம ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லி சார்ட் செஞ்சோம். அந்த சார்ட்டை எடுத்துகிட்டு வந்து காட்டி அது அவரை நோட்டீஸ் பண்ணிட்டாருங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் மித்ரா. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து 2 சார்ட்டு எழுதியிருந்தோம். அதில் அவள் ஒன்று சொன்னால், இன்னொரு சார்ட்டில் என்ன எழுதியிருந்தோன்னா, தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தாமரை பூக்கும் அப்படின்னு வரைஞ்சிருந்தோம். தமிழ்நாட்டை வரைஞ்சி அதில் பிஜேபின்னு குட்டி குட்டியாக எழுதி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு தாமரை வரைஞ்சிருந்தோம். அதில் அதனால் அது ரெண்டு மெசேஜையும் நாங்கள் மோடிஜிக்கு சொல்லணுன்னு ஆசைப்பட்டோம். அதுக்கப்புறம் அவர் எங்களை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ள பட்டாம்பூச்சிலாம் பறந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்புகிறோம். இது நிறைய இடத்துல இந்த மாதிரி செஞ்சு எல்லோரும் காட்டுவாங்க. அதே மாதிரி நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மோடிஜிக்கும் காட்டணும்னு விருப்பப்பட்டோம். அதனால அவருக்கு காட்டணும். மோடிஜியை பார்க்கறதுக்கு தான் வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துலேயும் எங்கள் குடும்பம் ஒரு பங்கு இருக்குது எங்கள் 2 குடும்பத்துலேயும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மோடிஜியை பார்க்கறதுக்காகவும் வந்திருந்தோம். அப்பா ஐடியில் இருக்கார். வீடு சரவணம்பட்டி வீட்டில் இருக்கு. எங்கள் விவசாயம்னா அந்த காலத்துலேருந்து செஞ்சிட்ருக்காங்க. தேங்காய் விவசாயம் பண்ணுறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.